வணக்கம் மீன ராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 12வது ராசி நீங்கள். உங்கள் ராசிக்குள்ளே மார்ச் மாதம் வரக்கூடிய 29 மார்ச் 30 இந்த 2 நாளுக்குள்ளர அனைத்து விதமான கிரகங்களும் வந்து உள்ளே சேரப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்கு கட்டின்னு சொல்கிற மாதிரி இப்போ நடக்கக்கூடிய வாரத்திலே சுக்கிரன் ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளர. அதில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார். இப்போ 27ஆம் தேதி புதன் உள்ள நுழைய போகிறார். இப்போ 3 பேராச்சு. இப்போ ஒருவராக வந்து நம்ம ராமாயணத்தில் சொல்ல ஐவரோடு அறுவரா ஆனோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 6 பேர் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சினாரியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டேன்னு சொல்லுன்றது தான் இன்னைக்கு 27ஆம் தேதி புதன் உள்ள வர ஒரு நிகழ்வு. புதன் உள்ள வர்றதே உங்களுக்கு என்னன்னா அலைச்சலை கொடுக்க போகுது, பிரயாணத்தை கொடுக்க போகுது. ஏற்கனவே சுக்கிரன் உள்ள உட்காந்துருக்காரு, அப்படி ஒரு நல்லவரானடா அவரால் பண வரவு உண்டு. 3ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிற இந்த குருவினால தான் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. உங்கள் ராசிநாதர் தான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு, மனசில் வச்சுக்கிடுங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், சனி மற்றும் வரக்கூடிய இந்த சந்திரனுடைய பெனிஃபிட் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தன விரயம் அப்படின்னு சொல்லுவோம். வர காசு கொஞ்சம் போயிட்டு இருக்குதுங்க. அதை நீ என்ன சொல்கிறது, நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறது என் காதில் விழுது. ஆனால் அப்படி தான் நடக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் பணம் வந்தால் தானே கொடுக்க முடியும். பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, அதுதான் சுக்கிரன்னு சொன்னேன் இல்லையா. பணம் வருது, செலவு பண்ணுறோம். அதுலேயும் செலவு மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் செலவாகிறது எல்லாமே வியாதி ரிலேட்டடாக செலவாகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுறது. அப்போது வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாரம் அவசியம் உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸை செக் பண்ணுங்கள். ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் முதல்ல அதை பண்ணிவிடுங்க. ஏன்னா செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம், இதில் லயபிலிட்டி போய் மேட்ச் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம். அதனால் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் போய் பண்ணக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்சூரன்ஸை ரினியூ பண்ணி கையில் வச்சுக்க வேண்டிய கரெக்டான பீரியட் இது. அதேமாதிரி வண்டி வாகனங்கள்லாம் ரிப்பேர் ஆகிருக்கா ஆலையா கொஞ்சம் செக் பண்ணிவிடுங்க. அதுக்கான இன்சூரன்ஸ் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இது தெரியாதனமாக வரக்கூடிய செலவுகள் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமைகிறதுனால இதை அவசியம் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா பிரயாணத்தின் மூலியமாக வரக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கோப்பில் வந்துடும். அதனால் இந்த விஷயத்தை அழகாக உங்களுடைய மைண்ட் செட்டில் கொண்டு வந்துடுங்க. இந்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கே ஏகாதசி அமைகிறது. அதனால் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வழிபடுவது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய புதனானவர் உள்ள நுழைகிறாரு. அவருடைய அதிதேவதை விஷ்ணுன்னு சொல்லுவோம். விஷ்ணுவுடைய அனுகிரகம் இருந்தால் அனைத்து விதமான விஷயங்களும் காக்கப்படும் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் நல்லது ஒரு வாய்ப்பை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணணும். விஷ்ணு பகவானை வழிபடுவது, போய் பெருமா கோயிலேருந்து தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுவது, இப்படி ஒரு விஷயத்தை வைத்துக்கொள்ளுங்க. இந்த வாரத்தில் 2 அதர் விஷயமும் நடக்குது. ஒன்று ரிணவமோச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிவராத்திரி. இந்த 2மே உங்களுக்கு உசிதமான விஷயமா அமைகிறதுனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய தானங்கள் செய்வதற்கு மனசு வைத்து கொள்ளுங்கள். தானங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். வாழ்க வளத்துடன்.